விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செஞ்சு இறந்து 4 வருடங்களை கடந்துருச்சு. இப்போ சமீபத்துல அவங்களுடைய அப்பாவும் தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. ஒரு முடிஞ்சு போன விஷயம் மீண்டும் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த வழக்கு குறித்து ஒரு வழக்கறிஞரா உங்களோட பார்வைகளை முன்வைங்க. மொத்தம் இதுல 67 விட்னஸ் சேர்க்கப்பட்டாங்க. அதில் 56 பேர் விசாரிக்கப்பட்டாங்க. ரிமைனிங் வரல. 56 பேரில் சில பேர் அந்த முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா, சித்ரா அவங்க அம்மா அப்பா போட்ட ப்ரெஷர்னால, ஏன்னா அவங்க நிறைய கடன் வாங்கி எல்லாமே வாங்கிட்டாங்க, ஸோ அப்படி போட்ட ப்ரெஷர்னால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது இவர் ஸ்டேட்மெண்ட். பட் சித்ரா அவங்க அம்மா விஜயாவாகட்டும் இல்லை அவங்க அப்பா காமராஜ் ஆகட்டும், அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இல்லை ஹேம்நாத் தான் விஷயம், அதாவது பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு பின்புலம் நிறைய இருக்குன்னு. ஹேம்நாத்தும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சித்ராவுக்கு சில பொலிட்டிஷியன்ஸ் கூடயும் சில பிஸ்னஸ் மேன் கூடயும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க கூட காரணமாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் மாற்றி இந்நாள் வரைக்கும் இதில் சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. இல்லை ஜட்ஜுமே சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லலை. இவர் குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான அளவு சாட்சியங்கள் இல்லாததுனால் இவரை விடுவிக்கிறேன்றது தான் இங்கே இருக்குது. சித்ரா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா அவங்க ஒரு ஹேம்நாத்தை ஒரு பிஸ்னஸ் மேனோ என்னவோ நினச்சி தான் அவங்க லவ் பண்ணதாகவும், சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடினால அவங்க அம்மா கால் பண்ணி, இல்லை இவர் கெட்டவர், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ட்ரங்க் அடிக்ட் அப்படி இப்படின்னு சொன்னதா ஒரு விஷயங்கள். அது அவரே அவரோட வாக்குமூலத்தில் ஒத்துட்டு இருந்திருக்கார். யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். விஜய் சித்ரா அவர்கள் தற்கொலை செஞ்சு இறந்து 4 வருடங்களை கடந்துருச்சு. இப்போ சமீபத்துல அவங்களுடைய அப்பாவும் தற்கொலை செஞ்சு இறந்திருக்காங்க. ஒரு முடிஞ்சு போன விஷயம் மீண்டும் பேசு பொருளா மாறி இருக்கு. இந்த வழக்கு குறித்து ஒரு வழக்கறிஞரா உங்களோட பார்வைகளை முன்வைங்க. கண்டிப்பா. ஏன்னா இப்போ நமக்கு எப்படி சத்யபிரியா கேஸ் வேற ஒரு அதிர்வலை ஏற்படுத்துச்சோ, இது அந்த மாதிரி வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளை பார்க்க வச்சிருக்கு. ஏன்னா இது எப்படி ஆச்சுன்னா, நிறைய சர்ச்சைகள் எழுப்பப்பட்டுச்சு. இதில் இது கொலையா தற்கொலையா அப்படிங்கிற மாதிரி. அட் லாஸ்ட் நம்ம என்ன வேணால் சஸ்பெக்ட் பண்ணலாம், பட் என்ன எவிடன்சஸ் இருக்கோ எந்த மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் இது எடுத்துகிட்டு போகப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா 2 செக்ஷன் கீழே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணப்படுது. அதாவது ஹேம்நாத் அவரோட ஹஸ்பண்ட்னு சொல்லப்படுற அந்த பர்சன் மூலியம் அவர் மேலே அவங்களுக்குள்ள ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனதாக சொல்லப்படுது. அதாவது அக்டோபர் 19, 2020 2021 பிப்ரவரியில் கிராண்டாக எல்லாரையும் கூப்பிட்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் போயிட்டு இருந்தது. ஸோ எஃப்ஐஆர் பதியப்படுறது 2 செக்ஷன் கீழே 498 ஐபிசி, அப்போ ஐபிசி இருந்தது, குரூயாலிட்டி கீழையும் 306 ஐபிசி, அதாவது அபாட்மெண்ட் டு சூசைட், ஒருத்தவங்களை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு தூண்டுறதுக்கான விஷயம். ஸோ அது 3 இயர்ஸ் குரூயாலிட்டி மினிமம், இது 10 இயர்ஸ் மினிமம். இந்த மாதிரி தான் செக்ஷன்ஸ் ஃபைல் பண்ணப்பட்டது. டிசம்பர் 9 இந்த சம்பவம் நடக்குது. அதாவது நசரத் பேட்டையில் உள்ள ஒரு ஹோட்டலில் அவங்க சடலமாக மீட்டெடுக்கிறாங்க. அவங்க இது போஸ்ட்மார்ட்டம் அனுப்பும்போது அட்டாப்சி ரிப்போர்ட் டிசம்பர் 10 வருது. என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆமாம் இவங்க சூசைட் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது. அதுலேயும் நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வந்தது. கன்னத்தில் நிறைய கீறல்கள் இருக்குது, கழுத்தில் காயங்கள் இருக்குது அப்படின்னு. அதுக்கும் டாக்டர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டதுன்னா, அந்த உயிர் போகும் சமயத்தில் அவங்களே கூட கிழிச்சிட்டு இருக்கலாம். பட் அட்டாப்சி ரிப்போர்ட் வாஸ் வெரி கிளியர், அந்த சூசைட் அப்படிங்கிற விஷயம் தான் இருந்தது. பட் இது அப்படியே விடாமல் அவங்க அப்பா, அதாவது சித்ரா அவங்க அப்பா காமராஜ், அவருமே ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் தான். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நசரத் பேட்டையில் உள்ள ஒரு காவல் நிலையத்தில் போய் புகார் தராரு. இல்லை எனக்கு இந்த மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்லும் போது தான் டிசம்பர் 15ஆம் தேதி 6 நாள் கழித்து ஹேம்நாத் அரெஸ்ட் பண்ணப்படுறார். அரெஸ்ட் பண்ணப்பட்டு இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் போடப்பட்டு அவருக்கு கிட்டத்தட்ட பிப்ரவரி மார்ச் டைமில் அவருக்கு பெயில் கிடைக்குது ஹைகோர்ட்டில். பெயில் கிடச்சிருது. இது ஒரு பக்கம் நமக்கு போயிட்டு இருக்கும் போது என்ன ஆகுது, இந்த கேஸ் திருவள்ளூர் மகிழா கோர்ட்டுக்கு மாற்றப்படும் போது சித்ரா அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கட்டத்துக்கு அப்புறம் இல்லை இந்த கேஸை நீங்கள் சென்னை செஷன்ஸ் கோர்ட்டுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல கேட்கும் போது அதில் திரும்ப ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது, 6 மாதத்துக்குள்ளே கேஸை முடிக்கணும், ஸ்பீட் டிஸ்போசல் பண்ணணும்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுக்கேற்ற மாதிரி 6 மாதத்துக்குள்ளே கேஸ் முடித்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தான் ஹேம்நாத் அக்குவேட்டல் ஆகிறாரு, நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கப்படுது. இங்கே நம்ம எல்லாருக்குமே கேள்விகள் இருக்கலாம். ஒருத்தவங்க சூசைடுக்கு தூண்டுதல் ஒரு செக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், 10 வருஷம் மினிமம் எல்லாமே அதில் இருக்கும் போது எப்படி இதில் இன்னொன்று சஸ்பெக்ட் ஆனது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஆர்டிஓ விசாரணையும் இதுக்குள்ளே இருந்தது. ஏன்னா லா படி பார்த்தோம் அப்படின்னா, கல்யாணமாகி ஒரு பெண்
7 வருஷத்துக்குள்ள இறந்தா அதுக்கு கணவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம்னு லா சொல்லுது. அதனால இதில் ஆர்டிஓ விசாரணையும் ஏற்படுத்தப்பட்டுச்சு இதில். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் ஏன் நமக்கு இதில் லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மொத்தம் இதில் 67 விட்னஸ் வந்து சேர்க்கப்பட்டாங்க. அதில் 56 பேர் விசாரிக்கப்பட்டாங்க, ரிமைனிங் வரல. 56 பேரில் சில பேர் அந்த முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் வரும், கம்ப்ளைண்ட் வந்ததுக்கப்புறம் அதில் யார் யார் விட்னஸாக இருக்காங்களோ எல்லாரும் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இதான் நடந்தது. அந்த ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் அவங்க கோர்ட்டில் போய் நிற்கும் போதும் அதே விஷயங்களாக இருக்கணும். அப்போ மாற்றி சொன்னால் அப்போ எது உண்மை எது போய் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் தேவைப்பட்டால் ஆப்போசிட் அட்வொகேட் அவங்களை கிராஸும் பண்ணலாம். கிராஸ் பண்ணும் போதும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவங்க அதே ஸ்டாண்ட் பாயிண்டில் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே அங்கே மாறுபட்டிருக்கு. ஒன்று. ரெண்டாவது, வேறு பெரிய சிசிடிவி ஃபுட்டேஜ் அந்த மாதிரி எதுவுமே இங்கே இல்லை. ஏன்னா ஹேம்நாத் சொன்னதே என்னவா இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, ஆமாம் எங்களுக்குள்ள சண்டைகள் வரும், எல்லா விஷயங்களும் இருக்கும், பட் டோர் வந்து லாக் ஆயிருந்தது, அங்கே வேலை பார்க்குற ஒரு பர்சனோட உதவியோடு தான் நான் போய் கதவை திறந்தேன் அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அங்கே பார்க்கப்படுது. ஒன்று. ஆனால் இப்போது அவர் என்ன குற்றம் சாட்டுறாரு அப்படின்னா, சித்ரா அவங்க அம்மா அப்பா போட்ட ப்ரெஷர்னால, ஏன்னா அவங்க நிறைய கடன் வாங்கி எல்லாமே வாங்கிட்டாங்க, ஸோ அப்படி போட்ட ப்ரெஷர்னால தான் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்கன்றது இவர் ஸ்டேட்மெண்ட். பட் சித்ரா அவங்க அம்மா விஜயாவாகட்டும் இல்லை அவங்க அப்பா காமராஜ் ஆகட்டும், அவங்க சொல்கிற ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இல்லை ஹேம்நாத் தான் விஷயம், அதாவது பின்னாடி வந்து நிறைய பேர் இருக்காங்க, அவருக்கு பின்புலம் நிறைய இருக்குன்னு. ஹேம்நாத்தும் இன்னொன்று என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இல்லை சித்ராவுக்கு வந்து சில பொலிட்டிஷியன்ஸ் கூடயும் சில பிஸ்னஸ் மேன் கூடயும் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அவங்க கூட காரணமாக இருக்கலாம். இப்படி ஒருத்தர் மாற்றி இந்நாள் வரைக்கும் இதில் வந்து சொல்லிக்கிட்டு மட்டும்தான் இருக்காங்க. சரியான தீர்வு இல்லை. சரி, இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் இப்படி வந்தது எல்லாரும் அப்படின்னு பார்த்தோன்னா, திரும்ப என்னென்னா லால தேவை எவிடன்ஸ், அதுதான் விஷயம் இந்த இடத்துல. ஏன்னா உங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பர்ட் விட்னஸுமே டாக்டர் அவங்களுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்துட்டு தற்கொலைன்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸஸும் எதுவும் பெருசாக கிடைக்கல, மற்றபடி நமக்கு வேறு என்ன எவிடன்ஸும் கிடைக்கல. வந்த விட்னஸும் முன்னுக்கு பிறனா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜட்ஜுமே சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இவர் நிரபராதி அப்படின்னு சொல்லலை, இவர் வந்துட்டு குற்றவாளி என்பதை நிரூபிக்க போதுமான அளவு சாட்சியங்கள் இல்லாததுனால் இவரை விடுவிக்கிறேன்றது தான் இங்கே இருக்குது ஆக்சுவலி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, இது இப்போது இந்த கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மேலே வந்து அவங்க அப்பா ஹைகோர்ட்டில் அப்பீலுமே போயிருக்கார். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் அப்பீலுமே போயிருக்காரு. அந்த அப்பீலும் அவரால் வந்து ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அந்த இடத்துல. ஸோ இது ஒரு புறம் போயிட்டே இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா, சித்ரா தரப்புலேருந்து என்ன சொல்லப்படுது அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஒரு ஹேம்நாத்தை வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனோ என்னவோ நினச்சி தான் அவங்க லவ் பண்ணதாகவும், சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி நாள் அவங்க அம்மா கால் பண்ணி, இல்லை இவர் வந்து கெட்டவர், நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, ட்ரங்க் அடிக்ட் அப்படி இப்படின்னு சொன்னதா ஒரு விஷயங்கள். அது அவரே அவரோட வாக்குமூலத்தில் ஒத்துட்டு இருந்திருக்கார். ஆமாம் நான் குடிப்பேன் தான், எல்லாம் பண்ணுவேன் தான், ஆனால் நான் கொலை பண்ணல, நான் இது பண்ணல அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் இருந்தாலும், பட் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட போதுமான அளவு எவிடன்ஸ் இல்லாதது தான் இந்த இடத்துல வந்து ஒரே ரீசனாக பார்க்கப்படுது. ஏன்னா அவரும் வந்து இப்போ எல்லாருமே கேட்கலாம், சித்ராவே ரொம்ப தைரியமான பொண்ணு, அவங்களே சூசைட் பண்ணிட்டாங்க, அவங்க அப்பா போலீஸ், அவர் ஏன் வந்துட்டு அந்த அளவுக்கு சூசைட்லாம் பண்ணிக்கணும்னு. ஏன்னா இப்போ அவங்க ரீசெண்டாக அவங்க அம்மா பேசின விஷயத்துல பார்த்தோன்னா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இல்லை அவர் இந்த ஜட்ஜ்மெண்ட் கேட்டதுலேருந்து சாப்பிடல, தூங்கலை, எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, நிறைய விஷயத்துக்காக அவர் வந்து ஸ்டேஷனுக்கு அலைஞ்சிருக்கார். மொதல் விஷயம், இவர் தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் ஆக்கணும், அரெஸ்ட் பண்ணணும்னு சொன்னதே அவர் தான். மன உளைச்சலே அவருக்கு எவ்வளோ ஒரு 4 வருஷ போராட்டம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, அந்த விஷயத்துல ஆரம்பிச்சு. ரெண்டாவது வந்துட்டு கேஸை மாற்றணும்னு கேட்டது அவர் தான் ஒன்று. ரெண்டாவது. மூணாவது வந்து பெயில் கொடுக்கக்கூடாதுன்னு அப்ஜெக்ட் பண்ணது அவங்க தான். அவர் கேட்ட எதுவுமே இந்த விஷயத்துல இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி ஒரு என்ன எக்ஸ்ட்ரீம் போனாலும் நமக்கு 30, 60, 90 டேஸ் வரைக்கும் பெயில் இருக்கும். சில செக்ஷன்ஸை தாண்டி நமக்கு NDPS ஆகட்டும் இல்லை கூண்டாஸ் ஆகட்டும், அதெல்லாம் சம்திங் டிஃப்ரென்ஸ். அதெல்லாமே இல்லை இப்போ நம்ம பார்த்த சத்யபிரியா கேஸ் ஆகட்டும், அது எல்லாமே வேற மாதிரி விஷயங்கள். நார்மல் கேஸில் இதுதான் வந்து ப்ரொசீஜர், இப்படி தான் இருக்கும். ஸோ ஒன்றுமே நடக்கலை, நம்ம பொண்ணுக்கு வந்து நியாயம் கிடைக்கல, நீதி கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் வந்துட்டு இது வந்து இந்த முடிவை வந்து இவர் எடுத்திருக்காரு இங்கே. ஸோ அந்த அப்பீல் கேஸ் அது அப்படியே போயிட்டே தான் இருக்குது. இப்போ அவர் இடத்துல இருந்து கண்டிப்பாக அந்த கேஸை வேற யாராவது நடத்தி தான் ஆகணும். இப்போ இந்த ஒரு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா இறந்திருக்காரு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல வேற ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இப்போ இந்த இடத்துல மாற்றங்கள்ன்றதை தாண்டி கண்டிப்பா ஒருத்தர் இல்லை. ஏன்னா நம்ம லா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, யாரோ ஒரு பர்சன் ஏதோ ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா, இல்லை அவங்க மேல ஏதோ ஒரு லயபிலிட்டி இருக்குன்னா, ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆட்டோமேட்டிக்கலா அந்த இறந்து போற பர்சனோட அது எல்லாமே போயிடும். இப்போ கண்டிப்பாக அவர் இடத்துல இருந்து யாரோ ஒருத்தர் அந்த கேஸை வந்து நடத்தி தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து லோவர் கோர்ட்டில் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான். ஏன்னா இது வந்து நம்ம இது எப்படி சொல்ல முடியும்னா, அதுதான் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் நம்மளால சொல்ல முடியாது. லோவர் கோர்ட்டில் வந்து அக்விட்டல் ஆன நிறைய கேசஸ் ஹைகோர்ட்டில், சுப்ரீம் கோர்ட்டில் கன்விக்ட் ஆயிருக்கு. இங்கே கன்விக்ட் ஆன கேஸ் அங்கே அக்விட்டல் ஆயிருக்கு.
அதாவது இங்கே வந்து நிரபராதினா அங்கே தண்டனை வாங்கியிருக்காங்க, இங்கே தண்டனை வாங்கினா அவங்க நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே அட் த எண்ட் ஆஃப் த டே என்ன எவிடன்சஸ் இருக்குது, என்ன மாதிரி போகுது, என்ன மாதிரி ப்ராசஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா இந்த 4 வருஷம் ஏன் இழுத்துது எல்லாருமே இந்த இடத்துல கேட்டுட்ருக்கோம். நம்ம திரும்ப திரும்ப என்ன பண்ணுறோன்னா போலீஸ் சைடு தப்பு, அட்வொகேட் சைடு தப்பு, ஜட்ஜஸ் சைடு தப்புன்னு நம்ம சொல்கிறத தாண்டி இருக்க காமன் பீப்புளும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு விட்னஸஸ்க்கு எல்லாரும் சம்மன் அனுப்புகிறோன்னு வச்சுக்கோங்களேன், சொன்ன டேட்டில் ஒருத்தவங்க வருவாங்க, இன்னும் 2 பேர் வரமாட்டாங்க. அப்போ என்ன ஆகும் அந்த இடத்துல? இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கேஸ் தள்ளி தான் போகப்படும். அந்த மாதிரி தான் இதுலேயும் இவ்வளோ லேப்ஸ் ஆஃப் டைம் இருந்துச்சு. இப்போ தாமதமா கிடைக்கக்கூடிய நீதியும் அநீதி தான் அப்படின்ற விதத்துல தற்கொலையும் எதற்கும் தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி.